இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே சப்த மாதாக்கள், சப்த ரிஷிகள், சப்த கன்னிகளுக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்கின்றது. அந்த வகையிலே சப்த ரிஷிகளிலே முக்கியமான ஒருவர் பிரம்ம ரிஷி. வேத காலத்திலே வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற முனிவர்களிலே இவர் முக்கியமானவர். வேதங்களின் பல மந்திரங்களை இவர்தான் உருவாக்கி இருக்கின்றார். இவர் பெயரை கொண்ட பல ஸ்லோகங்கள் ரிக்வேதத்தின் 7ஆம் மண்டலத்திலே இருக்கின்றது. ரிக்வேதத்திலே இந்த 7வது மண்டலத்திலே 10 அரசர்களின் மாபெரும் போர் என்னும் நிகழ்ச்சியிலே இவருடைய குடும்பத்தாரும் இவரும் ஆற்றிய பணியை போற்றப்படுகின்றது. மனிதகுலத்தைச் சேர்ந்த ஒருவரை போற்றி புகழும் ஒரே ஸ்லோகம் இதுதான். இவர் பெயரால் வழங்கும் நூல் வசிஷ்ட சம்ஹிதை. இவரது மனைவியினுடைய பெயர் அருந்ததி. தேவலோக பசுக்களான காமதேனு மற்றும் நந்தினி இவை இரண்டையும் இவர்தான் பராமரித்து வந்தார். மன்னர் கௌசிகர் இப்பசுக்களை பறிக்க முயன்று அதிலே தோற்று பின்பு கடுந்தவம் புரிந்து தன் தவ வலிமையால் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் என்று பெயர் பெற்றார். பிரம்மரிஷி என்பது ரிஷிகளின் தவ வலிமைக்கு ஏற்றவாறு கொடுக்கப்படுகின்ற பட்டங்களிலே மிக உயர்ந்த பட்டமாகும். இத்தகைய பட்டம் பெற்றவர்கள் மற்ற ரிஷிகளிலே உயர்ந்தவராக மதிக்கப்படுவார் என்பது நம்முடைய நூல்களுடைய, அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு செய்கை. முனிவர்களிலே சிறந்தவர் ரிஷி எனப்படுவார். ரிஷிகளிலே மிகவும் சிறந்தவர் மகரிஷி, அப்படி அழைக்கப்படுவார். மகரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி என்பவரைத்தான் பிரம்ம ரிஷி என்று கூறுவார்கள். வேதங்களின்படி எவர் ஒருவர் பிரம்மஞானம் பெற்றவராக கருதப்படுகின்றாரோ அவரே பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தோடு அழைக்கப்படுவார். இதுவரை பிருகு, அத்திரி, ஆங்கீரசர், காசியபர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், சாண்டில்யர் ஆகிய 7 ரிஷிகள் மட்டும்தான் உயரிய பிரம்ம ரிஷி என்ற சிறந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். இவர்களிலே விஸ்வாமித்திரர் மட்டும் க்ஷத்ரிய குலத்திலே தோன்றி தன்னுடைய தவ வலிமையால் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார். பிரம்ம ரிஷிகளுக்கு அந்த தேவர்களுக்கு நிகரான சக்தி இருப்பதாக நம்முடைய வேதங்கள் கூறுகின்றது. ரிஷிகள் விஞ்ஞானம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலே முன்னோடிகளாக இருந்து வந்ததை பல நூல்கள் குறிப்பிடுகின்றது. ஊர்வசி பஞ்சரத்னம் என்கின்ற நூலிலே தாயின் வயிற்றிலே கருவின் வளர்ச்சியை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய ரிஷிகள் அறிந்து இருந்ததை குறிப்பிடுகின்றது. ரிஷிகளில் வசிஷ்டருக்கு என்று ஒரு சிறப்பிடம் உண்டு. ஆதி காலத்திலே பிரம்மா தனது படைப்பு தொழிலை செய்தபோது பிரஜாபதிகள் என்னும் 10 பேரை முதலிலே உண்டாக்கினார். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களை உருவாக்கி உலகத்தை விரிவாக்கினர். அவர்களில் ஒருவர்தான் வசிஷ்டர். அதனால் வசிஷ்டர் பிரம்மாவின் பிள்ளை என்கின்றது இராமாயணம். வசிஷ்டருடைய பிறப்புக்கு வேறு புராண காரணங்களையும் சிலர் சொல்வார்கள். மித்திரன், வருணன் என்று 2 தேவர்கள் இருந்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் என்பதால் அகத்தியர், வசிஷ்டர் இருவரும் மைத்ரா வருணி என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக ரிக்வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. வசிஷ்ட ரிஷியின் மனைவியான அருந்ததி கர்மத பிரஜாபதி தேவகுதி தம்பதியரின் புதல்வியாக பிறந்தவள். இவள் மிகச்சிறந்த பதிவிரதையாக வாழ்ந்ததால் பத்தினி கடவுளாக போற்றப்படுகின்றாள். கணவரைப் போலவே மகா தபஸ்வியாக வாழ்ந்தவள் இந்த அருந்ததி. திருமணங்களிலே இப்போது கூட அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கும் வழக்கம் நமக்கு உண்டு. மணமகளுக்கு மிகச்சிறிய நட்சத்திரமான அருந்ததி நட்சத்திரத்தை காட்டும் மணமகன் இவள் அருந்ததியை உதாரணமாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லும் சடங்கு மிக மிக நயமானது. வசிஷ்டரை விட்டு பிரியாத பாக்கியம் பெற்றவள் இந்த அருந்ததி. ஒருமுறை மகரிஷி வால்மீகி ஆசிரமத்துக்கு சீதையின் தந்தையான ஜனகர் வந்தபோது அங்கு தற்செயலாக வந்திருந்த அருந்ததியை கண்டு கைகூப்பினார். அவளும் உபனிஷத் வாக்கியங்களை சொல்லி ஜனகரை வாழ்த்தி வரவேற்றதாக உத்தர ராமசரித கதை கூறுகின்றது. ஆக இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் பெற்றவர் நம்முடைய ரிஷிகள். பிரம்மாவினுடைய பிள்ளையாக பிறந்த இவருக்கு வேதங்களும் நந்தினி என்ற ஒரு தெய்வீக பசுவுமே செல்வமாக இருந்தது. நந்தினி பசுவின் காரணமாக வசிஷ்டர் விஸ்வாமித்திரரின் பகையை சந்திக்க வேண்டி வந்தது. விஸ்வாமித்திரர் ரிஷியாவதற்கு முன் கௌசிகன் என்ற மன்னனாக இருந்தார் அல்லவா? அவர் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட வந்தபோது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை கண்டார்.
வசிஷ்டர் கௌசிகனை வரவேற்று அவருக்கும் அவரது பரிவாரங்களுக்கும் எல்லாம் கண நேரத்திலே விருந்தளித்தார். இதை கண்டு மன்னன் கௌசிகனுக்கு பிரமிப்பு உண்டானது. ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டிலே நினைத்தவுடனே வசிஷ்டர் விருந்து கொடுத்து விட்டாரே என்று ஆச்சரியப்பட்டார். பிறகு அந்த நந்தினி பசுவின் மூலமாகத்தான் இதனை அவர் செய்தார் என்பதை அறிந்து நந்தினி பசுவை தனக்கே கொடுத்து விடுமாறு கேட்டார். ஆனால் கொடுக்க மறுத்த நம்முடைய வசிஷ்டருடைய அந்த எண்ணத்தினாலே இருவருக்கும் பகை மூண்டது. பின்னாளிலே இருவரும் சமாதானமானவர்கள் என்பதெல்லாம் பின்னாளிலே ஏற்பட்ட கதைகள். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ரிஷிகள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. ஆகவே நாம் ஆன்மீகத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ரிஷிகள் அவர்கள் சொன்ன வாக்கியங்களை எல்லாம் மனதிலே கொண்டு ஆன்மீகத்திலே பயணம் செய்தால் நாம் ஆன்மீகத்திலே ஒரு நல்ல நிலையை அடையலாம். நன்றி, வணக்கம்.